ஹாய் गाइस வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ எபிசோட் 3 ஓட ஸ்டார்டிங்ல டின்னோட அப்பா பாப்போட ரூமுக்குள்ள வந்து இவங்க ரெண்டு பேரையும் பாட்டனும் செமையா ஷாக் ஆயிடுறாரு. அண்ட் அதே மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இவரோ டின் கிட்ட நீ உன்னோட ட்ரெஸ் போட்டுட்டு உன் ரூமுக்கு போடான்னு சொல்லி கோவப்பட அடி கேட்டு டின்னோ அங்க ரெண்டு வெளியே வந்துடுறான். தென் உள்ள இவரோ பாப்பா போட்டு அடிச்சிட்டு என் பையன் கூட என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டுட்ட. அதுக்கு பாப்போ தப்பெல்லாம் என் மேல மட்டும் தான், சோ நீங்க எனக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்றான். அண்ட் அடிக்கடி இவரோ நான் உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டேன், உன்னை நான் நல்லா படிக்கவும் வச்சேன், ஆனா நீ அடி இப்படி நான் திருப்பி கொடுப்பியான்னு கேட்டு கோவப்பட அடி கேட்டு பாப்போ இப்ப நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு, நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன்னு சொன்னதும் இவரு பாப்பா எட்டி மிடிச்சிட்டு அவனை திட்டுறாரு. தென் உன்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல, ஆனா என் பையன் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குன்னு சொல்ல அடி கேட்டு பாப்பா கடுப்பாயிட்டு இந்த லவ்க்குள்ள ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடையாது, அண்ட் என்னோட லவ்வுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு மரியாதை இருக்குன்னு சொன்னதும் இவரு அடை கேட்டு இன்னமும் கடுப்பாயிட்டு இவரு அகைன் பாப்பா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட வெளியே டின்னும் அந்த சத்தத்தை கேட்டு உள்ள போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். அப்புறம் இவன் உள்ள ஓடி வந்து அவனோட அப்பாவோட காலை பிடிச்சு ப்ளீஸ் பாப்பா அடிக்காதீங்கன்னு சொல்லி அழுகுறான். ஆனா இவரோ டின்ன பாட்டு இப்ப நீ ஒரு ரூமுக்கு போக போறியா இல்லையான்னு கேட்டு திட்டுறாரு. ஆனா டின்னும் அங்கேயே உட்காந்து அழுது இருக்க இவரோ இப்ப நீ ஒரு ரூமுக்கு போறியா ஆறு நான் இவனை கொல்லட்டுமான்னு கேட்டு மிரட்டுறாரு. அண்டாடி கேட்ட உடனே டின்னும் வேற வழி இல்லாம கடைசியா இவன் பாப்பா திரும்பி பாட்டுட்டு அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா இவரோ பாப் கிட்ட நான் என்னோட கண்ட்ரோலை மிஸ் பண்ணி உன்னை கொல்றதுக்கு முன்னாடியே நீ ஒழுங்கா இந்த பேலஸை விட்டு வெளியே போயிரு, அப்புறம் இனி நீ இந்த பக்கமே வந்துடாடன்னு சொல்லி மிரட்டிட்டு இவரு அந்த இடத்த விட்டு போனதும் பாப்பாங்க எஞ்சி உட்கார்றான். அதோட இப்ப அவனோட அழுக ஒரு கோவமா மாறுது. கற்பனா இப்ப இங்க டின்னும் அவனோட ரூம்ல பாப்பாக்கு என்ன இருக்குமோன்னு நினைச்சு டென்ஷனா இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு அவனோட அப்பா வராரு. அண்ட் அவரை பார்த்த உடனே டின்னும் அங்க மண்டிட்டு உட்காந்துட்டு நீங்க பாப்பா எதுவும் பண்ணலடானு கேட்டு பிளீஸ் பா என்கிட்ட அதை பத்தி சொல்லுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறான். ஆனா இவரும் அதுக்கு எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்காரு. தென் டின்னும் ரொம்ப நேரம் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமா இவரும் நான் அவனை எதுவும் பண்ணலன்னு சொல்லி தலையாடுறாரு. அப்புறம் இவரு டின் கிட்ட நான் இன்னைக்கு நடந்த விஷயத்த நடக்கலன்னு நினைச்சுக்கிறேன், அண்ட் நீயும் அதை அப்படிதான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இத பத்தி யாருக்கும் தெரிய வரக்கூடாது, இந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கணும்னு சொல்றப்ப டின்னு அவர்கிட்ட பாப்பா பத்தி கேக்குறான். அண்டாடி கேட்ட உடனே இவரும் கடுப்பாயிட்டு டேய் நான் சொல்றத ஒழுங்கா கேளு, நம்ம ஃபேமிலிக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும் தான், சோ நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதான்னு கேட்டுட்டு சாட் ஒரு உடவாக்கறேன், அவனை வச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, சோ உன்னால மட்டும் தான் நம்ம ஃபேமிலியை அடுத்து பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு நீ என்னோட பையனா பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னதும் டின்னு அந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்ப இவரும் அவங்கிட்ட பட் நீ இப்போ ஒரு பிரின்ஸா பிறந்துட்ட, அத நீ நினைச்சாலும் அதை உன்னால மாத்த முடியாதுன்னு கோவமா சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவரு டின் கிட்ட அவரு அப்படி சொன்னதுக்கு சாரி கேட்டுட்டு நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல அப்படி சொல்லலடான்னு சொல்லிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா, சோ நான் சொல்ல வரத நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இவரு டின்ன ஹக் பண்ணிக்க டின்னும் அவரை ஹக் பண்ணிட்டு அழுகுறான். கட் பண்ண அடுத்த நாள் சாட் டின்ன வழி மறிச்சு நேத்து நைட் என்னடா நடந்தது எதுக்காக பாப்பீங்க வண்டான்னு கேட்டுட்டு இருக்கிறப்ப அவங்களோட பாட்டி அங்க வண்டாட கேட்டுட்டு பாப்பி போய் இங்க வண்டான்னு கேக்குறாங்க. அது அவங்க கூடயே இவங்களோட அப்பாவும் அங்க வர சாட் உடனே அவர்கிட்ட நேத்து நைட் என்னப்பா ஆச்சு, அந்த பாப்பி என்ன பிரச்சனைய கொண்டு வந்தான்னு கேக்குறான். ஆனா அதுக்கு பதிலுக்கு இவரோ இனி அந்த பேரை யாரும் மேன்ஷனுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கத்திட்டு இவரு அங்க இருந்து போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா டின்னோ இங்க கார்டன்ல வந்து உட்காந்துட்டு நேத்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அகைன் நினைச்சு பாக்குறான். தென் இவனும் பாப்போம் சின்ன வயசுல இருந்து இந்த கார்டன்ல விளையாடுனத பத்தி எல்லாம் நினைச்சு பாட்டு ஃபீல் பண்றான். கட் பண்ணா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு டின்னா அவனோட ஸ்டடீஸ்க்காக யூகேக்கு கிளம்புறான். அப்ப அவனோட அப்பா இவங்கிட்ட நீ இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா நடந்துப்பேன்னு நான் நம்புறேன்டான்னு சொல்லவும் நான் இதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பேன்னு டின்னு எடுக்க தலையாடுறான். அப்ப இவரும் நீ இதுக்கப்புறம் உன்னோட ஸ்டடீஸ்ல மட்டும் தான் போக்கஸ் பண்ணணும், மத்த விஷயத்த எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்லிட்டு இதுக்காக நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்றியான்னு கேட்க அதுக்கு டின்னும் ஓகே சொல்லிட்டு இப்போ நான் வெறும் டென் கிடையாது, நான் தான் வராக்குள் வட்டினோட எதிர்காலம்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதும் இவரு டின்ன ஹக் பண்ணி அவன் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இவரு டின்ன அங்க இருந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா டின்னோ கார்ல போயிட்டு இருக்கிறப்ப இவன் அவனோட பாக்கெட்ல இருந்து இவனும் பாப்போம் சேர்ந்து எடுத்த போட்டோவை எடுத்து பாக்குறான். அண்ட் அதே நேரத்துல இங்க பாப்போம் டின்ன அவனுக்காக அனுப்பின லெட்டரை படிச்சு பாக்குறான். அண்ட் அதுல டின்னோ நான் இந்த லெட்டரை எழுதலாமா வேண்டாமான்ற கன்ஃபியூஷன்ல தான் எழுதுறேன், அண்ட் நீ இந்த லெட்டரை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்றது எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லிட்டு நமக்குள்ள அப்படி நடந்ததுக்கு காரணம் நான் மட்டும் தான், என் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு, அண்ட் நம்ம சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், சோ மேபி அதனால கூட நாம நம்மளோட பாண்டிங்க தப்பா புரிஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அடிப்போட எனக்கு ரியலைஸ் ஆச்சு நம்ம ஜஸ்ட் அத ஒரு விளையாட்டுத்தனமா பண்ணிட்டோம், மற்றபடி அதுல வேற எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம ரெண்டு பேருமே மறந்துடலாம், அதுதான் எல்லாருக்கும் நல்லது அண்ட் முக்கியமா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையால உன்னோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, சோ இதுக்கப்புறம் நான் என்னோட டியூட்டிஸ பாத்துக்கிறதுல போக்கஸ் பண்றேன், அண்ட் நீயும் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட லைஃப வாழுன்னு சொல்லிட்டு நீ என்ன பத்தி மறந்துருன்னு சொல்லிட்டு இவன் இந்த லெட்டரை எழுதி முடிச்சிட இதை படிச்சு பாட்டுட்டு பாப்போ இங்க உட்காந்து அழுகுறான். கற்பனா இப்ப 11 வருஷம் கழிச்சு இயர் 1931ல நடக்கிறத காட்டுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு அண்ட் இதுல நிறைய ஆபீசர்ஸ் கலந்துக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் தின்கிட்ட இந்த பார்ட்டி நல்லா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு அண்ட் இதெல்லாம் உங்களோட அரேஞ்ச்மெண்டால தானே சொல்ல அதை கேட்டு டின்னோம் இப்போ நம்ம நாட்டோட எக்கானமி ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, ஆனா நாமளும் இவ்வளவு பெரிய ஈவெண்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம், சோ இதுக்காக நாளைக்கு நம்மள நியூஸ் பேப்பர்ல நல்லா கழுவி ஊட்ட போறாங்கன்னு சொல்றப்ப அதை கேட்டு இவரோ சில பேர்லாம் அப்படிதான் நமக்கு அகேன்ஸ்டா பேசணுன்றதுக்காகவே பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பட் இப்போலாம் நாளுக்கு நாள் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போகுது, அவங்க நம்மளோட கவர்மெண்ட்டுக்கே மாட்டி அமைக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பட்
அதெல்லாம் எப்படி பண்ண முடியும், நம்ம கண்ட்ரி ஒன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு சோ நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவரு டின்னையும் சிரியையும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப சிரியோ அங்க இருந்து வேற சைடு போயிட டின்னு இதே இடத்துல தனியா நின்னுட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க அந்த சோல்ஜர் பாக்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, நான் அவன் பிரான்ஸ்ல போய் படிச்சடா கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப டின்னோ இவனுக்கு முன்னாடி பாப்போ ஒரு சோல்ஜரா நிக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். அந்த அதே நேரத்துல பாப்போ டின்ன பார்த்து அவன் கிட்ட வரான். அப்ப டின் கிட்ட முன்னாடி பேசின அடியாள் திரும்ப வந்துட்டு உங்களுக்கு கேப்டன் பாப் டிஏ முன்னாடியே தெரியுமான்னு கேட்க கேப்டனான டின்னாட கேட்டு ஷாக் ஆகுறான். அப்ப இவரு பாப் கிட்ட இவருதான் பிரின்ஸ் டினகான் வராகுல் வட்டின், இவருதான் இப்ப மெஜஸ்டியோட பிரின்சிபல் பிரைவேட் செக்ரட்டரின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து இவரு டின் கிட்ட இவருதான் கேப்டன் பாப் டி முன்காங் பாக், இவரு ஆர்மியில ஆர்டிலரி டிவிஷனோட ரெப்ரசன்டேட்டிவா இங்க வந்திருக்காருன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவ பாப் டின் கிட்ட எனக்கு உங்களை பார்த்ததுல சந்தோஷம் பிரின்ஸ் டினகான்னு சொல்ல எனக்கும் உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம்னு டின் சொல்றான். அப்ப இவரோ டின் கிட்ட கேப்டன் பாப் டி ஸ்காலர்ஷிப்ல பிரான்ஸ்க்கு போய் படிச்சிருக்காரு அண்ட் இவருதான் கிளாஸ்லயே டாப்பர்னு பெருமையா சொல்றப்ப பாப் அவரை ஸ்டாப் பண்ணி நான் வெறும் சாதாரண ஆளாதான் இருந்தேன், பட் என்கிட்ட ஒருத்தரோ நான் என்னோட லைஃப நல்லா வாழணும்னு அட்வைஸ் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறமா நானும் கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி இப்போ இந்த இடத்துல வந்து நின்னு இருக்கேன்னு இவன் டின்ன பாட்டு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா இவன் டின் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அங்க இருந்து போறான். அப்ப இவங்க 2 பேரோட கையும் டச் ஆக பாப்பா அங்க 2 எதுவும் நடக்காத மாதிரி போயிடுறான். ஆனா டின்னும் அங்க லைட்டா பிரேக் ஆகுறான். தென் இப்ப பாப் ஒரு இடத்துல நின்று இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஜானன் ஒரு பொண்ணு வந்து இவ பாப் கிட்ட ட்ரிங்க கொடுக்குறா. அப்ப பாப் அவ கிட்ட நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல அடுக்கு ஜானோ நான் உன்னோட ஃபேவரட் ட்ரிங்க கொண்டு வர போயிருந்தேன்னு சொல்றா. தென் இவங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண அட டின் தள்ளி நின்னு சோகமா பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு சிரி வந்து பாப்பா பாக்குறா. பட் அவன் தூரத்துல நின்று இருக்கிறனால இவளுக்கு சரியா அடையாளம் தெரியல. சோ இவ்வளவு டின் கிட்ட அது யாரு உன்னோட ஃப்ரெண்டானு கேட்க அட கேட்ட உடனே டின்னும் அதெல்லாம் கிடையாது எனக்கு அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் சிரி அங்க இருந்து உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அண்ட் இங்க இருந்து பாப்போ டின் போறத கவனிக்கிறான். அப்ப ஜான் இவன் கிட்ட நம்ம நாடு எவ்வளவு கஷ்டத்துல போயிட்டு இருக்கு, ஆனா இவங்களும் ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டை இவ்வளவு கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் இத பத்தி நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் எழுதினப்ப எல்லாரும் அத ஒரு சர்க்காசமா தான் பாட்டாங்கன்னு சொல்றா. அப்புறம் இவ பாப் கிட்ட நான் இன்னைக்கு தான் பிரின்ஸ் டினகான ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்றேன் அண்ட் அவன் பாக்க செம அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட ஃபியான்சியை கூட பாக்க ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஆமா அவளோட பேர் என்னன்னு கேட்க அதுக்கு பாப்போ ருட்டாய் சரின்னு சொல்றான். தென்னடி கேட்டதுக்கு அப்புறமா ஜானோ நீ சின்ன வயசுல வராகுல் வட்டின் பேலஸ்ல தானே வளர்ந்த, சோ இப்ப எனக்கு சொல்லு பிரின்ஸ் டின் சின்ன வயசுலயும் இதே மாதிரிதான் அழகா இருந்தானான்னு கேக்குறா. கட் பண்ணா இப்ப சேட்ட காட்டுறாங்க. இங்க இவன் பார்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கேம்பிளிங் விளையாடிட்டு இருக்கான். தென் இவாடுல தோட்டு போனதும் கேம் ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 எஞ்சி போக அங்க அந்த பாரோட ஓனர் வந்து அவனை ஸ்டாப் பண்றான். தென் இவன் சேட் கிட்ட நீங்க தான் ஒரு இளவரசராச்சு, சோ நான் உங்களுக்கு லோன் தரேன், நீங்க ஜஸ்ட் உங்க நம்பரை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவன் சேட்டை நல்லா ஏட்டி விட்டு அவன் அகைன் கேம்பிளிங் விளையாட உட்கார வைக்கிறான். தென் பக்கத்துல ஒரு பொண்ணையும் உட்கார வச்சுட்டு போயிட சேட்டோ அதெல்லாம் பாட்டு குஷி ஆயிட்டு கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பேலஸ் முன்னாடி ஒரு போராட்டம் நடக்குது. அண்ட் இப்ப எக்கானமி மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கறனால கவர்மெண்ட் நிறைய பேரை வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. சோ அதனாலதான் இப்ப இவங்க எல்லாம் பேலஸ் முன்னாடி வந்து நின்னுட்டு நாங்க 10 வருஷத்துக்கும் மேல இந்த கவர்மெண்ட்டுக்காக உழைச்சிருக்கோம், ஆனா நீங்க எப்படி எங்களை வேலையை விட்டு தூக்கலான்னு இவங்க எல்லாம் போராட்டம் பண்ண அட சேட்டும் அவனோட அப்பாவும் கேட்டும் கேட்காத மாதிரி பேலஸ்குள்ள வந்துடுறாங்க. அப்ப இந்த இடத்துல பாப்பி இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அவனை பார்த்து இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப சேட் அவனை பார்த்து நீ எப்படிடா இங்க வந்தேன்னு கேட்க அது கேட்டு பாப்போ ஏன்ச்சு இவங்க முன்னாடி வந்து நின்னுட்டு நான் தான் கேப்டன் பாப் டி ஆர்டிலரி டிவிஷன்ல இருந்து வந்திருக்கேன், இன்னும் எங்க டிவிஷன்ல இருக்கிற ஜூனியர் ரேங்க் சோல்ஜர்ஸ்க்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து சேரல, அத பத்தி உங்க சைடு எக்ஸ்பிளனேஷனை கேட்டுட்டு போகதான் வந்தேன்னு சொல்ல அது கேட்டு சேட்டோ யாரு நீ கேப்டனா, நீ எல்லாம் இந்த லெவலுக்கு வருவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடான்னு சொல்றப்ப அது கேட்டு பாப்போம் நானும் அப்படிதான் உன்ன மாதிரி கிளாஸ்ல ஃபெயில் ஆனவெல்லாம் இப்போ பினான்ஸ் மினிஸ்ட்ரியில டைரக்டர் ஜெனரலுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கல, ஆனா பட்ஜெட்ல ஏன் இப்ப இவ்வளவு பிரச்சனை வருதுன்றது இப்ப புரியுதுன்னு சொல்ல அதை கேட்ட உடனே சேட்டோ கடுப்பாயிட்டு டேய் நீ இப்போ ஒரு சோல்ஜரா ஆயிட்டன்றதுக்காக நீ என்னோட லெவலுக்கு வந்துட்டடா நினைச்சுக்காட, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ இன்னமும் ஒரு சர்வன்டான்னு சொல்ல அது கேட்டு பாப்போம் நீ சொன்னது கரெக்ட் தான், நான் இப்போ இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன், உன்ன மாதிரி அப்பாவோட பவரை யூஸ் பண்ணலன்னு சொன்னதும் சேட்டை கேட்டு இன்னமும் கடுப்பாயிட்டு இவன் பாப்போட சட்டையை பிடிக்க போறான். அப்ப அவனோட அப்பாவோ சேட்டை பின்னாடி இழுத்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு இவரு பாப் கிட்ட சொல்லிட்டு இப்ப நீங்க போல்ட் ஆயிட்டீங்க கேப்டன் பாப் டின்னு சொல்ல அதுக்கு பாப்போ டைம் மாறுறதுல ஆட்களும் மாறுவாங்க சார்னு சொல்லிட்டு தென் நான் நெக்ஸ்ட் டைம் இங்க வரதுக்குள்ள நீங்க அந்த பேமெண்ட் மேட்டரை சால்வ் பண்ணிருவீங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு இவன் அங்க 2 கிளம்புறான். தென் இவன் அங்க 2 போறதுக்கு முன்னாடி இவன் டின்னோட அப்பா கிட்ட அப்புறம் இன்னொரு விஷயம் என் சார்பா நீங்க பிரின்ஸ் டின் கிட்ட ஒரு ஹாய் சொல்லிருங்க, நேத்து நாங்க பார்ட்டியில மீட் பண்ணோம் பட் அங்க நாங்க 2 பேருமே பிஸியா இருந்தனால எங்களுக்கு ஃப்ரீயா பேச டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்க 2 போயிட அதை கேட்டு இவரு அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா சேட் அவனோட அப்பா கிட்ட அவன் என்ன முறைச்சு பார்த்தட நீங்க பாத்தீங்களா இல்லையாப்பா, அவன் எப்படி என்ன முறைச்சு பாக்கலான்னு கேட்டுட்டு அதோட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்த வச்சு அவன் என்ன கேவலமா பேசுறான்னு சொல்லி கட்டுறப்ப அந்த சத்தம் கேட்டு டின்னும் அவனோட பாட்டியும் அங்க வராங்க. தென் சேட்டோட பாட்டி சேட் கிட்ட எடுக்கடா இப்படி நடு வீட்டுல நின்று இப்படி கட்டிக்கிட்டு இருக்கன்னு கேட்க அதுக்கு சேட்டோ எல்லாம் அந்த பாப்பாலதான் இப்போ அவன் மிலிட்டரியில கேப்டனா இருக்கான்னு சொன்னதும் இவங்க அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதை பார்த்து சேட்டோ கத்திட்டு அவன் எங்க கிட்ட ரொம்ப திமுறா நடந்துகிட்டான்,
பேசுறான். அவன் எங்களுக்கு சுத்தமா மரியாதையே தரலன்னு சொல்றப்ப அதை கேட்டு இவரோ டென்ஷன் ஆயிட்டு டேய் சும்மா நின்னு புலம்பிட்டே இருக்காதுன்னு ஒரு சேட்டை திட்டுறாரு. தென் நீ சீக்கிரமா அவன் சொன்ன பிரச்சனைய சரி பண்ற வழிய பாரு, அப்பதான் அவன் முன்ன அவமானப்படுத்தாம இருப்பான்னு சொல்ல அதை கேட்டு சேட்டோ ஓகே சொல்லிட்டு அங்க ரெண்டு போயிடுறான். தென் டின்னோ அங்க ரெண்டு கிளம்ப அவனோட அப்பா அவனை ஃபாலோ பண்ணி வந்து நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டான்னு சொல்லி அவனை தனியா கூட்டிட்டு போறாரு. தென் நீ பாப்பா மீட் பண்ணியான்னு கேட்க அடுக்க டின்னோ ஆமா நான் அவனை பார்ட்டியில மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு பட் நீங்க என்ன நம்புங்க நான் இந்த தடவை எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்ல அதை கேட்டு இவரோ எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா, உனக்கு இப்ப எது சரி எது தப்புன்றது நல்லா தெரியும், பட் எனக்கு வேற ஒருத்தர் மேலதான் நம்பிக்கை இல்லன்னு சொல்றப்ப அதை கேட்டு டின்னோ நீங்க பாப்பா நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு இப்ப அவனுக்கு என்ன பிடிக்காது, அதோட எங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது அன்னைக்கு நைட்டோடயே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு டின் இந்த கார்டன் ஏரியாக்கு வந்து இங்க அவனும் பாப்பும் ப்ரொபோஸ் பண்ண நாளை பத்தி நினைச்சு பாக்குறான். அந்த அடி நேரத்துல இங்க சேட்டோ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே டின்னும் அவனோட அப்பாவும் பேசிக்கிட்டதை நினைச்சு பாத்துட்டு சோ அன்னைக்கு நைட்டு பாப் டின்னு பாக்குறதுக்கு வந்திருக்கான். தென் அன்னைக்கு நைட்டு என்னடா நடந்திருக்கும்னு நினைக்கிறான். கட் பண்ணா இப்ப பாப்போட சைட்ல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதுல ஒரு ஆபீசர் பாப் கிட்ட உன் கூட பிரான்ஸ்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்க அதுக்கு பாப்போ அவங்களும் நாம நினைக்கிறதான் சொன்னாங்க, இன்னும் நாம இங்க எதுவும் பண்ணாம இருந்தோம்னா அதால இங்க இருக்கிற மக்கள் தான் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியே நம்ம அந்த பிளான ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ராயல் பீப்புள் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பொதுமக்கள் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ இப்பதான் மக்கள் கவர்மெண்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா ஜானோ நான் மக்களோட குறைகளை பத்தி நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் எழுதுறேன்னு சொல்றா. அண்ட் அதை கேட்டு பாப்போம் தென் நீ அதுல கேர்ஃபுல்லா இருந்தாகணும், ஏன்னா சில பேருக்கு நீ எழுதுறது பிடிக்காதுன்னு சொல்ல அதுக்கு ஜானோ அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கண்டிப்பா ஆப்போசிட் சைட சேர்ந்தவங்களாடா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு யார் எந்த பக்கம் இருக்கான்றத கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்ல அதை கேட்டு இவரும் நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லா இருந்தாகணும், ஏன்னா எனக்கு வந்து நியூஸ் படி ராயல் மெம்பர்ஸும் மற்ற நோபல் மேன்ஸும் நம்மள க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஜானோ நானும் ஒரு ரூமரை கேட்டேன், அவங்களோட சிம்பிளுக்கு அவங்க ஒரு ப்ளூ மார்க்கை யூஸ் பண்றாங்களான்னு சொன்னதும் பாப்பாட கேட்டு ப்ளூ மார்க்கான்னு கேட்டு இவன் டின்னோட அப்பா அந்த மாதிரி ப்ளூ மார்க்கை வச்சிருக்கிறத நினைச்சு பாக்குறான். அண்ட் அதே நேரத்துல இங்க டின்னோட அப்பாவோ அவரோட கேங்க மீட் பண்ண வந்திருக்காரு. அண்ட் அதுல இவங்களுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதாவது இங்க 1912 ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அண்ட் அந்த போராட்டத்துல இருந்தவங்க தான் இப்போ அந்த லோக்சியம் நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் தெரிய வந்ததும் டின்னோட அப்பா ஷாக்காக அப்ப இவரும் எனக்கும் இது இப்பதான் தெரிய வந்தது, இதனாலதான் அவங்க கவர்மெண்ட திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லவும் அதை கேட்டு டின்னோட அப்பாவோ நம்மளோட முன்னாள் மகாராஜா ரொம்ப நல்லவரா இருந்திருக்காரு, அதனாலதான் அவர் அவங்கள உயிரோட விட்டு வச்சிருக்காரு, ஆனா அந்த கூட்டமும் ஒரு நன்றி இல்லாம இப்போ கவர்மெண்ட மாத்தணும்னு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கோவப்பட அதை கேட்டு அங்க இருக்கிற இன்னொருத்தரும் அவங்களுக்கு சுத்தமா நன்றியே இல்லன்னு சொல்லிட்டு பட் அவங்க இந்த நாட்டுல எல்லா இடத்துலயுமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சோ நம்ம அவங்க எல்லாரையுமே கண்காணிச்சாகணும்னு சொல்ல அதை கேட்டு அங்க இருக்கிற இன்னொருத்தரும் பட் இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நான் மினிஸ்ட்ரிக்கு போய் பார்த்தப்ப அங்க சில பேர் நம்மளோட சிம்பிள்ஸ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சோ அவங்க நமக்கு ஆப்போசிட் சைட்ல என்ன நடக்குதுன்றத கண்காணிச்சு சொல்வாங்கன்னு சொல்ல அதை கேட்டு இவரும் நம்ம இந்த நேஷனோட மெயின் பில்லர்ஸ காப்பாற்றி ஆகணும், நாம அதை அழிக்க விட்டுறக்கூடாதுன்னு சொல்றாரு. தென் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அடுத்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுல இவரே மத்தவங்க கிட்ட இப்போ வரப்போற ஈவெண்ட் இந்த நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது, சோ எல்லாரும் இதுல கவனமா வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இவரு டென் கிட்ட மிஸ்டர் செக்ரட்டரி இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க உங்களோட மீட்டிங் அஜெண்டாவை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு பாப் வந்து அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். தென் இப்போ நடக்க போற 150வது ரத்தனா கோஷின் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு செக்யூரிட்டி டீமோட இன்சார்ஜா என்ன அசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு இவரோ ஓ நீங்க மிஸ்டர் கிட்டிக்கு கீழே வேலை செய்றீங்களான்னு கேட்டுட்டு நான் உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், தென் நான் உங்களோட வேலையை மிஸ்டர் செக்ரட்டரி கிட்ட அசைன் பண்றேன், இவரு உங்க கிட்ட டைரக்டா டிஸ்கஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இவரு டென் கிட்ட அவனோட பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா டின்னோ அவனோட பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ண பாப்போ டின்ன வச்ச கண்ணு எடுக்காம பாக்குறான். தென் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டின் அவனோட ஆபீஸ் ரூமுக்கு வரப்ப பாப்போ அவனை ஃபாலோ பண்ணி அங்க வரான். தென் இவன் டின் கிட்ட நீ மீட்டிங் நோட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணிரு, அதை ஞாபகப்படுறதுக்கு தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல அதை கேட்டு டின்னோ என்னோட டீம் அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் உனக்கு அதை சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் அவனோட டெஸ்க்ல போய் உட்காந்து ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ண பாக்குறான். பட் அந்த நேரத்துல அவனோட பென் எழுதாம போயிட பாப்பா அவனோட பென் எடுத்து அதை டின் கிட்ட கொடுக்குறான். அண்ட் அதை டின்னோட பாட்டி பாப்புக்கு கிஃப்டா கொடுத்த பென். சோ டின்னோ கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வாங்க அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பாப் டின்னோட கைய டச் பண்றான். தென் டின்னோ அதை வாங்கி அந்த சைனை போட்டு முடிச்சிட்டு இவன் திருப்பி அந்த பெண்ணை பாப் கிட்ட தரப்ப பாப்போ அதை வாங்குற கேப்ல அகைன் அவன் டின்ன டச் பண்றான். ஆனா டின் அதை அவாய்ட் பண்ண அதை பார்த்து பாப்போ உனக்கு என்ன நான் அவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா இருக்கனா, நீ ஏன் இப்படி நடிக்கிறேன்னு கேட்க அதை கேட்டு டின்னோ நான் எப்பவும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னால எப்படி உன்னை வெறுக்க முடியும்னு கேட்டுட்டு இப்போ நீ உன்னையே பாரு ஒரு சூப்பரான சோல்ஜரா நீ மாறிட்டேன்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா பாப்போ அந்த சேர்ல உட்காந்துட்டு என்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க நம்மளோட ஸ்டேட்டஸ் நம்ம போடுற எஃபர்ட்ல இருந்துதான் மாறும்னு சொல்லிட்டு தென் அவன் என்கிட்ட எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னான். அண்ட் நானும் அந்த வார்த்தையோட மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு டின்னோ நீ வாங்கின அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே உன்னோட எஃபர்ட்டால உனக்கு கிடைச்சதுதான், அது எவனோ ஒருத்தன் ஏதோ சொன்னான்றனால வந்தது இல்லன்னு சொல்ல அதை கேட்டு பாப்போ நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான், அதை சொன்னவன் வேணா சும்மா சொல்லிட்டு போயிருக்கலாம், அதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம இருக்கலாம்னு சொல்ல தென் நீ அதை பத்தி எல்லாம்
மறந்துரு, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீ போக்கஸ் பண்ணிட்டு இருக்காடுன்னு டின் சொன்னதும் பாப்பாட கேட்டு டென்ஷன் ஆயிட்டு இவன் டின்னோட கைய பிடிச்சு நீ எப்படி மனசாட்சியே இல்லாம பேச கத்துக்கிட்ட, எனக்கும் அட கொஞ்சம் சொல்லி கொடுன்னு கேட்கவும் டின்னாடுக்கு உன் வேலை இங்க முடிஞ்சிடுனா கிளம்பு, அட விட்டுட்டு நீ இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காடுன்னு சொல்லிடுற. அட கேட்டு பாப்பா அங்க ரெண்டு வெளியே போயிடுறான். அதே நேரத்துல இங்க சாட்டோ அவனோட டெஸ்க்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இப்படி எல்லா காசையும் நான் செலவு பண்ணிட்டேனேன்னு சொல்லி புலம்புறான். ஆனா அப்போ இவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு இவனுக்கு தோணல. அந்த பழிய அப்படியே பாப் மேல போட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். தென் அன்னைக்கு நைட்டு இவன் பார் ஓனரை மீட் பண்ணி இவன் அகைன் அவனுக்கு தேவையான அமௌண்ட்டை கடன் வாங்க இவனும் சாட்டு கிட்ட ஒரு நல்லவன் மாதிரி சீன் போட்டு நீங்க பணத்தை உடனே தரணும்லாம் அவசியம் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, சோ நீங்க பொறுமையாவே தாங்கன்னு சொல்லி ஐஸ் வைக்கிறான். அந்த அதை கேட்டு சாட்டோ ஹாப்பி ஆயிட்டு சக்சாய் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவனை அங்க இருந்து அனுப்பிவிட இவனும் சாட்டை ஓரக்கண்ணில பார்த்து சிரிச்சிட்டு போறான். கற்பனா இப்ப இங்க அந்த ஈவெண்ட்டுக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்க சிரி டின் கிட்ட என்ன பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் தானு சொல்றா. அப்ப டின்னும் உனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்றத சொல்லு, சோ தட் செலிப்ரேஷன் அன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியும்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு பாப்பும் ஜானும் வராங்க. அப்ப சரியோ பாப்ப பாட்டு வாவ் இப்ப நீ ஒரு சோல்ஜரா ஆயிட்டியான்னு இவ அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேச அடுக்கு பாப்போ எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்றான். அப்ப சரியோ நான் பழைய நாட்களை மிஸ் பண்றேன், அப்ப நீயும் பேலஸ்ல தானே ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன்னு இவ பாப் கிட்ட கேட்டுட்டு நாங்க டின்னு பார்க்க வரும்போதெல்லாம் நீயும் டின்னும் சேர்ந்துதான் இருப்பீங்கன்னு சொல்றப்ப அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அப்ப ஜானோ பாப் கிட்ட நீ எனக்கு இந்த அழகான லேடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியாடான்னு கேக்குறா. அந்த பாப்பா அதை கேட்டு சிரிச்சுட்டு இவ சிரி கிட்ட ஜானை பத்தி சொல்ல ஸ்டார்ட் பண்ண அதுக்குள்ள ஜானே சிரி கிட்ட என்னோட பேரு ஜான் டான், நான் லோக்சியா நியூஸ் பேப்பர்ல ஜேர்னலிஸ்டா இருக்கேன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அப்ப பாப்பா ஜான் கிட்ட நீ என்னதானே இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்ன, தென் எதுக்காக நீ எனக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டேன்னு கேட்க அதுக்கு ஜானோ என்னால ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கடான்னு சொல்லி அவனை கலாய்க்கிறா. அந்த பதிலுக்கு பாப்போ சரி இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எடியும் வந்து கேட்காடுன்னு சொல்லி கோச்சிக்க அதுக்கு ஜானோ என்னடா நீ இதுக்கே கோச்சிக்கிட்ட சொல்லி சிரிக்கிறா. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஃப்ரெண்ட்லியா பேசுறத பார்த்து டின்னுக்கு ஜெலஸ் ஆகுது. கட் பண்ணா இப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆயிர பாப்புக்கும் டின்னுக்கும் அத பார்த்து அவங்களோட பாஸ்ட் தான் ஞாபகம் வருது. சோ டின் ஃபர்ஸ்ட் அங்க ரெண்டு ஏஞ்சி போயிட அவனை ஃபாலோ பண்ணி பாப்போ அங்க ரெண்டு ஏஞ்சி போறான். தென் இவன் டின் கிட்ட வந்து நீ எடுக்க பாடியில ஏஞ்சி வந்துட்டேன்னு கேட்க அதுக்கு டின்னோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா பாப்போ அப்படியான்னு கேட்டுட்டு அதுதான் உண்மையான காரணமா ஆறு உனக்கு நம்மளோட பாஸ்ட் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க நான் தான் உன்கிட்ட அதெல்லாம் மறந்துருன்னு சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு டின்னு அங்க ரெண்டு போக பாக்குறான். ஆனா பாப்போ அவனை அங்க ரெண்டு போக விடாம அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ண டின்னோ என் கையை விடுறான்னு சொல்றான். ஆனா பாப்போ அவன் சொல்றத கேட்காம இவன் டின்ன அவன் பக்கம் இழுத்து பிடிச்சிக்க இதோட எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.